வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஆட்டோட கிட்னி கிரேவி பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடையிலேருந்து நல்லா ஆட்டோட கிட்னி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ இது கிட்னி மேலே ஒரு வெள்ளையாக ஒரு தோல் இருக்குது பாருங்கள், அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் சமைக்க போகிறோம். இப்போ அந்த கிட்னி இதுதான், இந்த ஷேப்பில் தான் இருக்கும். இதை நம்ம லைட்டாக கத்தியில் கீழல் போட்டிங்க அப்படின்னா இந்த மேலே உள்ள ஸ்கின் அழகாக ரிமூவ் ஆயிரும். இதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் இதை மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்து விட்டுடலாம். நம்ம இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. இப்போ நம்ம சைட் பை சைடு நன்மைகள் அப்படி பார்த்துட்டே வந்துடலாம். இதில் இந்த தோலை நல்லா எடுத்துட்டு நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இதோட வெறும் கிட்னி மட்டும் தர மாட்டாங்க, கூட கொஞ்சம் கொழுப்பும் தருவாங்க. ஸோ அந்த கொழுப்பை தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த கிட்னியில் நல்லா கீரல் போட்டுட்டு மேலே உள்ள அந்த தோலை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ தேவையான அளவுகளில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருமே இதை சாப்பிட்லாம். ஏன்னா இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு பேபி க்ரோத்துக்கு, டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதில் விட்டமின் சி, விட்டமின் இ, B12, B7, ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் நிறையவே இருக்குது. அதே போல் இதில் பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்கனால நம்மளோட மூளை வளர்ச்சிக்கும் நரம்பு மண்டல செயல்பாட்டுக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் பீட்டா கரோட்டின். ஸோ அது இருக்கனால நம்மளோட ஹெல்த்துக்கு இது ரொம்பவே நன்மை தரும். அதே போல் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களோட குட்டி குழந்தையோட க்ரோத்துக்கு, மூளையோட வளர்ச்சிக்கு, அப்புறம் முதுகு தண்டுவட வளர்ச்சிக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இதில் நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குது. நம்ம வளர்கிற குழந்தைங்களுக்கு இதில் நிறையா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இதில் இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ரொம்பவே இது ஹெல்ப் பண்ணுது. அதே போல் இதில் தோல், சருமம், அதோட பாதுகாப்பு ரொம்பவே நிறையா இருக்குது. விட்டமின் சி, இ இருக்கனால விட்டமின் சி வயிறு புண்ணு, அல்சர் அந்த மாதிரி பிரச்சனை, பல்லுக்கு, எலும்பு சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் இதை சரி பண்ணிடுது. அதே போல் இது இதயத்துக்கு இது ரொம்பவே நல்லது. இதில் இப்போ இவ்வளோ நன்மைகள் இருக்க இந்த ஐட்டம்ஸ் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமையும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக இந்த ரெசிபீஸை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப இது ஸ்பெஷலான ஒரு ஐட்டம்ஸ் இந்த மண்ணீரல், அதாவது சுவரொட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது, ஈரல், அப்புறம் இந்த கிட்னி, இதெல்லாம் ரொம்பவே மருத்துவ குணம் அதிகமான உறுப்பு ஆட்டோட இறைச்சியில் இது இருக்குது. ஸோ அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக தவறாமல் உங்கள் உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவே நன்மை தரும். நல்லா அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய், ஒரு 3 கிராம்பு, ஸ்டார் பூ சேர்த்துக்கோங்க, 2 துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை சேர்த்தாச்சு, 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெயில் கலந்து விட்டுடலாம். நம்ம கலந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, அதுவும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம கலந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இது நம்ம கிட்னி கட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஒரு 4-5 டைம்ஸ்க்கு மேலே நல்லா கழுவிடுங்க. அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கும். நம்ம குக் பண்ணாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம நல்லா கலந்தாச்சு. ஃபஸ்ட் ஒரு 1/2 நிமிஷம் போல் எண்ணெயில் இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அப்போ தான் அதோட பச்சை வாசனை போகும். கலந்ததுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம அந்த தக்காளி, வெங்காயம் நல்ல குழைவாக வெந்து வரணும், ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சு ஆட்டோட கிட்னியை உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், உள்ளே சேர்த்தாச்சு. உள்ளே சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம இதில் தண்ணி நம்ம இப்போ எதுவுமே சேர்த்துக்கல. இதில் இருக்க தண்ணி நல்லா வெளில வேக ஆரம்பிக்கணும். இது கிட்டத்தட்ட ஈரல் டேஸ்ட்டுக்கு தான் வருது உங்களுக்கு. ஈரல் ரொம்ப மாவாக இருக்குது, இது கொஞ்சம் சதைப்பாங்காக இருக்குது, அதாவது கடிச்சு சாப்பிட்ற அளவு நல்லாயிருக்கு. அது சில பேர்த்துக்கு ரொம்ப மாவாக இருக்குது, ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணால் கூட இந்த ரெசிபீஸை நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்கிற ஃபுட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு குழந்தைங்க, பெரியவங்க, அப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாத்துக்கும் ரொம்பவே நல்லது.
இப்போ இதுலேயே நிறைய தண்ணி விட்டு வெந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டினதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா இதை வேக வச்சுக்கலாம். நம்ம சேர்த்துன தண்ணியும் நல்லா கொஞ்சம் சுண்டிருச்சு, கறியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து அடுப்பை நல்லா கம்மியாக வச்சுக்கோங்க. இந்த டைமில் 1/4 மூடி துருவன தேங்காய், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து அந்த அரைச்ச விழுதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஜாரளம்ல தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நம்ம கிரேவி டைப்புக்கு தான் செய்ய போகிறோம், ஸோ அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். அவ்வளோதான். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. ஃபைனலாக வந்துட்டு பச்சை கொத்தமல்லி, மல்லி இலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மேலே தூவிட்டு சர்வ் பண்ணலாம். டிஃபனுக்கு எல்லாத்துக்கும் நல்ல மேட்சாக இருக்கும். வெள்ளை சாப்பாட்டு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாக ஆரோக்கியமாக இருக்கிற இந்த ரெசிபீஸை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.